உங்கள எவ்வளவு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னால கிடைக்காம போயிருச்சு. ஏன் இப்படி பண்ணின்னு எங்க நியாயம் கேட்க வந்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? அப்படித்தாடா பண்ணுவேன். உங்களால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? என்ன வேணும் கத்துவீங்க, அப்புறம் கத்துங்க. அட கத்துக்கப்பா. எங்களை பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? இந்த நாடு இந்த அளவு கெட்டு போனது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்கிறான். செருப்பால் அடிப்ப. ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக். ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான், அரசியல்வாதி இல்ல. பப்ளிக் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ணலையா, அதான் சிக்கல். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவனா, எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், நல்லவனா கெட்டவனா, சிகரெட் குடிப்பானா, தண்ணி போடுவானா, பான் பிராக் சாப்பிடுவானா, இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏன் எவனாவது கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டி விட வேண்டியதானே? ஓட்ட மாட்டான். என்ன, அது நம்ம பொண்ணு, நமக்கு பிறந்த பொண்ணு, நான் வளர்த்த பொண்ணு. அந்த மாதிரி இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான். ஆனா ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கும் போதோ, ஆனா ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கும் போதோ, ஏன் ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கும் போதோ யோசிச்சிருக்குமா? யோசிங்கடா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்னென்னலாம் யோசிப்போமோ அப்படி யோசிங்கடா. இவ்வளவு ஏன்டா இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன், கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்கானுடா. இந்த 10 நிமிஷத்துல வண்டி வர அனுப்பணும் பணத்தோட. அவன் யோசிக்கிறான்டா, எங்க போகுது, ஹோட்டலுக்கா வீட்டுக்கா, போலீஸ் ரைடு வருமா, அது உண்மையிலேயே எம்எல்ஏ வீடு தானா, அங்க அந்த ஆள் மட்டும் தான் இருப்பானா, வேற யாரோ இருப்பாங்களா? இவ்வளவு யோசி அனுப்புறா செக்யூரிட்டியோட. அவனுக்கே இவ்வளவு யோகிதை இருக்கு. ஆனா நாம எவன் வந்து ஓட்டு கடல் போட்டே இருக்க வேண்டியதா. ஏன்டா நாம ஏன் யோசிக்க மாட்டேங்க?